ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்றைக்கி நம்ம ரின்சமையல் சேனலில் பணியாரம் இப்படி செஞ்சால் சுட்ட உடனே தீர்ந்து போகும், ரொம்பவே ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. இந்த பணியாரம் செய்கிறதுக்கு மாவரைக்க தேவையில்லைங்க, பாசிப்பருப்பு இருந்தால் போதும். ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஸ்வீட் பணியாரம் செய்கிறதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 தடவை நல்லா அலசிடணும். மாவரைச்சி செய்கிற பணியாரத்தை போல் இந்த பாசிப்பருப்பில் செய்கிற பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி. நல்லா அலசினதுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. பணியாரத்துக்கு 1 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. வெள்ளத்தில் கல்மண் தூசி இருக்கும், அதை வடிக்கிறதுக்காக கொஞ்சமாக நாம் தண்ணி சேர்த்தா போதும். பாகுப்பதம் பார்க்க தேவையில்லை. வெல்லம் கரைகிற வரைக்கும் சூடுபடுத்திக்கோங்க. 1 கப் அளவு பாசிப்பருப்புக்கு 1 கப் அளவு வெல்லம் இனிப்பு சரியாக இருக்கும். இது மாதிரி வெல்லம் சேர்த்து செய்யும்போது பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் கரைஞ்சிருச்சு, வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். மாவு புளிக்க வைக்க தேவையில்லைங்க, சட்டுன்னு நம்ம இந்த பாசிப்பருப்பு பணியாரத்தை செய்யலாம். பருப்பு நல்லா ஊறிடுச்சு. ஒரு பருப்பு எடுத்து இந்த மாதிரி விரலில் நசுக்கி பார்த்தோம்னா ஈஸியாக உடையணும். தண்ணியை வடிச்சிடலாம். வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. தண்ணி தேவைப்பட்டதுன்னா நாம் ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பருப்பை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கரைச்சி வச்சுருந்த வெள்ளை தண்ணியில் கொஞ்சமாக எனக்கு மீதம் இருக்குது. மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். 1/4 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். துருவின தேங்காய் 2 ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நாம் சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் நல்லா கலந்து விட்டுறணும். அரிசி மாவு பணியாரத்துக்கு தண்ணி சேர்க்கறது போல் இந்த பாசிப்பருப்பு பணியாரத்துக்கு தண்ணி அதிகம் சேர்க்க தேவையில்லை. ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளை தண்ணி மீதம் இருந்ததுன்னா அதை சேர்த்து நம்ம பணியாரத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் மீதம் இருந்த வெள்ளை தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிட்டேன். இன்ஸ்டண்ட்டாக பணியாரம் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க. ஆப்ப சோடா சேர்க்கும்போது பணியாரம் குண்டு குண்டுன்னு சாஃப்டாக இருக்கும். இந்தளவு மாவை கரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் சரியான பதம். பணியாரத்துக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. பணியாரக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா தேவையான அளவு நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எல்லா குழியிலையும் நம்ம மாவு எடுத்து ஊற்றிடலாம். மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. பாசிப்பருப்பில் செய்கிறனால பணியாரம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு மறுபடியும் வேக வச்சுக்கோங்க. 2 பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இந்த ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபியான பாசிப்பருப்பு பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பணியாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.